இந்த தேர்தலில் பாஜகவுக்கு அவங்களோட கால்குலேஷன் என்னவா இருக்கும்? இந்த தேர்தலில் அவங்க கால்குலேஷன் வந்து டிஎம்கே அவ்வளவு சுலபத்துல ஜெயிக்க விடக்கூடாது, அவ்வளவு மட்டும்தான். ஜெயிச்சாலும் ஏடிஎம்கே உயிர் பெற்றக்கூடாது, ரொம்ப ஒரு உற்சாகத்தோட ஒரு வலுவா இயங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பேஸ் அப்பதான் கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரே ஸ்டேட்ல வந்து சார் இதெல்லாம் முன்கூட்டியே கணிக்காம தான் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி இவர் வாய விட்டாரு. விஜயோட பேசிக்கிட்டு இருந்தாங்க, விஜய் வருவார் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கரூர்ல பிரச்சனை நடக்கும்போது எதுவுமே பேசாம, பேச வேண்டிய நேரத்துல கேள்வி கேட்க வேண்டிய நேரத்துல கேட்காம லேட்டா பிக்கப் பண்ணி இப்ப பேசிட்டு இருக்காரு. என்ன காரணம்? கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினைச்சுதான் இப்ப பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அவரு வந்து மெகா கூட்டணின்னு பிஜேபி நினைச்சு சொல்லல, விஜய் நினைச்சுதான் சொல்லியிருக்கலாம். ஆனா விஜய் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வழி இல்ல, குப்புற விழுந்தும் மீசல மண் விடலன்னு இவரை கூப்பிட்டு வந்து இது ஒரு மெகா கூட்டணி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி. சார் அவருக்கும் ஒரு கட்டாயம் இருந்தது இல்ல, இபிஎஸ்க்கும் ஒரு கட்டாயம் இருக்குல்ல, டிஎம்கேக்கு கேக் வாக் கொடுக்க கூடாதுங்கிறது. அவர் தனியா நின்னாருன்னா 24 மாதிரி வந்ததுன்னா அப்ப 5 முனை போட்டியா இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அது இன்னும் வாக்குகளை தானே பிரிக்கும். தோத்ததுக்கு அப்புறம் யோசிப்பாரு, தனியா நின்றுக்கலாம், பிஜேபியோட சேர்ந்து கெட்டு போயிட்டு கூட நினைக்கலாம். இல்ல அதான் நான் கேட்க வரேன், அப்படியான ஒரு சூழல் வருமா அப்படின்னு கேட்கறேன். அப்படி இருந்தா கூட நம்ம ஏடிஎம்கே ஒரு குட்வில் இருந்ததுங்க. டிஎம்கேக்கு வந்து மாற்றுன்னு ஏடிஎம்கேவை மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்ப கூட ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பிஜேபியோட பிரஷர் இல்லாம அவங்க இண்டிபெண்டா இயங்க முடிஞ்சதுன்னா, அது இயங்க முடியல. அப்கோர்ஸ் இபிஎஸ்க்கு அந்த கரிஸ்மாவும் இல்ல, மக்கள் நம்பல. இவர் வந்து டிஎம்கேவை தோக்கடிப்பாரு, மக்கள் நம்பணும்ல. அதுதான் ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய பிளஸ். அது இந்த எலெக்ஷன் இல்லையா உங்களுக்கு? விஜய் வேற வந்துட்டார். கடைசியா ஏடிஎம்கேக்கான அந்த கோர் ஓட் பேங்க் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஒரு 20% வந்து அவங்க ஏடிஎம்கே அந்த ஓட் பேங்க்ல இந்த எலெக்ஷன்ல எப்படி விஜய் போக போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த 20% ஓட் பேங்க் 22% கை வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாருமே கடந்த முறை பாஜகவா இருக்கட்டும், இந்த முறை விஜயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எய்ம் பண்றது எதுக்கு தெரியுமா சார்? ஏடிஎம்கேக்குங்கிறது ஓட்டு வந்து 23% 25% தான் சார். டிஎம்கேக்கு எப்படி இருக்கும்? ஏடிஎம்கேக்கு ஏன் வந்து கிட்டத்தட்ட 30-40 வந்ததுன்னா, இந்த திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குல்ல தமிழ்நாட்டில். அந்த செக்ஷன் வந்து ஜெயலலிதா அவர்களை நம்பி கிட்டத்தட்ட 30 வருஷம் அதிமுகவுக்கு போட்டு போட்டு பழகிட்டாங்க. திமுக வரக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு போட்டா மட்டும்தான் நீங்க திமுக வர வைக்க முடியும். அப்படின்ற இல்ல ரெட்டெல்லாம் இல்ல, அது வந்து ஆன்டி டிஎம்கே. நான் சொல்ற இந்த 20-25 தான் ரெட்டை இல்ல, அதை இன்னமும் பிரேக் பண்ண முடியாது, அது கஷ்டம். நீங்க 10-15% இப்ப ஏடிஎம்கே கிட்ட இருந்து போயிருக்குல்ல, அது ரெட்டை இல்ல கிடையாது, அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. இல்ல இப்ப நான் ஒரு அரித்மெட்டிக் இது சரியா இருக்குமான்னு பாருங்க. போன எலெக்ஷன்ல வந்து ஒரு 20-21 தொகுதிகளுக்கு மேல வந்து தினகரன் வந்து ஓட்ட பிரிச்சாரு, அதனால இவங்க தோக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதிமுகல அது நம்ம டேட்டாவும் பார்த்தோம். இப்ப தினகரன் வந்து இவங்களோட சேர்ந்து அமமுக என்டிஏ கூட்டணியில இருக்கு, ராமதாஸ் கூட்டணி நார்த் பெல்ட் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு அவங்களோட அலையன்ஸ் அன்புமணி ராமதாஸ் என்டிஏல இருக்காங்க. இப்படி 3 பேர் சேரும்போது வலுவான கூட்டணி. ஏற்கனவே நீங்க சொல்றபடி 20 ஒரு 22% ஏடிஎம்கேக்கு கோர் ஓட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு வலுவான கூட்டணியா தானே இருக்கும், ஈஸியா ஜெயிக்க முடியலையா? என்டிஏ திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு 21 இருந்த செல்வாக்கு இன்னைக்கு அப்படியே இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. அதுவும் இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு உடைஞ்சிருச்சுங்க. அவருக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்க பாதி பேர் போயிட்டாங்க சார். இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் நேமை சொன்னேன்னா அந்த இண்டிவிஜுவலுக்காக மட்டும்தான் அமமுக இருந்துதான்னு கேட்பாங்க. ஆனா ஒரு இண்டிவிஜுவல் மாணிக்கராஜா அப்படிங்கிற தனிநபர் ஒட்டுமொத்த திருநெல்வேலி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணதுனாலதான் தினகரன் அவர்களுக்கு வந்து பெரிய ஆதரவு வந்தது. இன்னைக்கு அவர் இல்லை. அந்த மாதிரி நிறைய மாவட்ட செயலாளர்கள், நிறைய தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து தினகரன்லாம் ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தவர், அவர் புதுசா வந்து அந்த கட்சிக்கு வலு சேர்க்க போறது இல்லை. ஆனா 2021 அவருக்கு கிடைச்ச வாக்குகள் அந்த நம்பிக்கை துரோகம் நிறைய பேர் நினைச்சாங்க. அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நம்மள முதுகுல குத்திட்டாங்க, நம்ம தான் அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும், நம்மளே வெளில அமைச்சிட்டாங்கிற கோபத்துல ஓட்டு போட்டாங்க. அது வந்து இப்ப விழாது. அதுவும் அவர் திரும்பவும் போயிட்டு அண்ணன் எடப்பாடி அப்படி இப்படிலாம் பேசுறது வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அவங்க வந்து ஜென்ரலா வந்து இது ஒரு கெத்தா பாக்குறவங்க. தினகரன் வந்து ஒரு இதுவா போறவரு, ஒரு தைரியமா போறவரு பேசிட்டு இருந்தாங்க. காலி ஆயிடுச்சு. இப்ப நீங்க பிஎம்கேவும் உடைஞ்சிருக்குது, அவங்களுக்குள்ளார ஒரு இணக்கமே இல்லை. அதனால இது வந்து ஒரு அந்த சிவபிரியன் சொன்ன மாதிரி கோர் ஓட்டை தாண்டி இந்த ஃப்ளோட்டிங் வாக்குகள் இருக்குல்ல, நடுநிலையாளர்களுடைய வாக்குகள், அதை வந்து விஜய் பெரும்பாலும் எடுக்க போறாரு. விஜய் வந்து திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு இன்னும் கூறான ஆயுதம்னு நிறைய பேர் நினைக்கலாம். இப்போ ரகு சொன்ன இடத்துல இருந்து நான் நினைக்கிறேன், அந்த தினகரன் அவர்களுடைய வாக்குகளை பத்தி எல்லாம் பேசினாரு. அது பெரும்பான்மையா அந்த முக்குளத்தூர் சமூகம் வந்து கொஞ்சம் இமோஷனலா ஒரு இம்பல்சிவா டிசிஷன் எடுக்கக்கூடியவர்களா இது வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்ப என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னா,
எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் போயிட்டு 2024 தேர்தல் சமயத்தில் தென் தமிழ்நாடை சுற்றி வந்த வகையில் எனக்கு புரிஞ்சது வந்து அதிமுக மீது அவர்களுக்கு ஒரு கடும் கோபம் இருக்கிறது. அதை வந்து ஒரு சமூகத்தினுடைய கட்சியாக இபிஎஸ் மாத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி தேனியிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் கொஞ்சம் ஒரு குமுறல் இருக்கிறது. இப்ப அது மாறி இருக்காதான்னு கேட்கல. அது மாறணும்னா 100% இருந்ததுன்னா 50% மாறி இருக்கும். மீதி 50% வந்து ரகு சொன்ன மாதிரி தினகரனுடைய அந்த போல்ட் இமேஜ், அந்த மேட்சோ இமேஜ்க்காக அவர் வந்து பயங்கரமா எதிர்க்கிறார் பாருங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இப்ப அவரே அங்க போய் செட்டில் ஆயிட்ட பிறகு இந்த ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளை அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டே பார்க்குறாங்க. அப்படிதான் கிராவிடேட் ஆகுது. இன்னொன்று ரகு சொன்ன பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். திமுகவை யார் வந்து கூர்மையா எதிர்க்க முடியும் அப்படிங்கிற இங்க வந்து 67 இருந்தே திமுக ஜெயிக்கணுமா தோக்கணுமாங்கிறது தான் சார் தேர்தலில் கேள்வி. இந்த முறை திமுக அதை வந்து ஸ்லைட்டா மாத்துறாங்க. முக ஸ்டாலின் ஜெயிக்கணுமா முக ஸ்டாலின் தோக்கணுமாங்கிறது அங்கதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு.